வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செமஸ்டர் 4ல இருக்கின்ற தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள் இவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அறிவியல் ஆளுமைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரு அறிவியல் அறிஞர்களாக இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல வாழ்ந்த சித்தர்கள் தான் அறிவியலாளராக இருந்தாங்க. சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆன்மீகவாதியோ சாமியார்களோ கிடையாது. அவங்க விஞ்ஞானிகள். அவங்க பாத்தீங்கன்னா வானியல், மருத்துவம், வேதியியல் அப்படின்னு எல்லா துறைகளிலுமே ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. அவங்க 96 உடல் தத்துவங்களையும் பிரித்து மனித உடற்கூறியலை அழகா ஆராய்ந்து வச்சிருந்தாங்க. அதனால அவர்களுக்கு மனிதனுடைய உடல் உறுப்புகளை பத்தியும் எல்லாமே அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருந்ததா இருந்தது. மனிதனுடைய உடம்புல ஏற்படுற நோயை கூட அவங்க கண்டறிஞ்சு வச்சிருந்தாங்க. அத நோயியல் அப்படிங்கறதுல சொல்றாங்க. எவ்வளவு அப்படின்னா 4448 அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு நோயியலை பத்தி நன்றாக தெரிஞ்சிருந்தது. எனவே அவங்க ஆழமான ஆராய்ச்சி அறிவுடையவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூச்சு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம சுவாசம், நம்ம இப்ப மூச்சு விட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த மூச்சு உறுப்புகள்ல ஏற்படுற நோயை பாத்தீங்கன்னா கப நோய்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செரிமானத்தினால ஏற்படுற நோயை பித்த நோய்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா மற்றவற்றெல்லாம் வாத நோய்கள் அப்படின்னு வகைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் தான் நம்மளுடைய முன்னாடி இருந்த நமக்கு அறிவியல் அறிஞர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு உடல், மனம், அறிவு இதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகின்ற யோக ஆய்வுகள், யோக நூல்கள் இதெல்லாம் படைத்து வைத்தவர்களாகவும் இருந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா போகர் அப்படிங்கிறவர் தான் விண் பொறியியல் அப்படிங்கிற துறையில ரொம்ப சிறந்தவராகவும் இருந்தாரு. இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஆகாய புரவி, ஆகாயத்துல பறக்கின்ற குதிரையில ஒரு விமானத்தை செய்து அதன் மூலமா அவர் சீனாவுக்கே பயணம் செய்துட்டு வந்திருக்காரு. எனவே ஆகாயத்துல பறக்கின்ற குதிரைகள் பற்றிய அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இது அவர் போகர் என்ன பண்றாருன்னா 7000 அப்படிங்கிற நூல்ல இதை எழுதி வச்சிருக்காரு. எனவே நமக்கு அறிவியல் அறிஞர்களை பத்தி நம்ம நன்கு தெரிந்து கொள்வதற்கு முன்பு சித்தர்கள் பற்றியும் அவங்கதான் நமக்கு மிக சிறந்த அறிவியல் அறிஞர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையும் நம்ம கண்டிப்பா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் எழுதியிருக்காரு. என்னன்னு, சென்றிடுவேர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பேர். எல்லா பக்கத்துக்கும் போங்க, எல்லா வகையான கலை செல்வத்தையும் கொண்டு வாங்க, இங்க எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, தமிழ் மொழியில எழுதிருங்க. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தர் வேண்டும். பிற மொழியில இருக்கின்ற சாத்திரங்கள்லாம் தமிழ்ல எழுதணும். இரவா புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். என்னைக்குமே அழியாத புகழ் இருக்கின்ற நூல்களை தமிழ் மொழியில இயற்ற வேண்டும் அப்படின்னார். அந்த மாதிரி சிறப்பு இருக்கின்ற தமிழ்ல எழுதப்பட்ட தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 அறிவியல் ஆளுமைகளை பத்தி மட்டும்தான் சொல்றேன். இதற்கப்புறமா வருகின்ற காணொளியில மற்ற அறிவியல் ஆளுமைகளை பத்தியும் சொல்றேன். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி தான். இவர் யாரு அப்படின்னு சொல்லும் போது, இவர் அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி 1931 ராமேஸ்வரத்துல இவர் பிறந்தாரு. இவர் எந்த வயது வரை வாழ்ந்தாருன்னா 83 வயது வரை வாழ்ந்தாரு. இவருடைய தொழில் என்ன அப்படின்னா வான்வெளி பொறியியலாளராக இருந்தாரு. இவர் விருதுகள் என்னெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது, பாரத ரத்னா விருது, ஊவர் பதக்கம் இதெல்லாம் அவர் வாங்கிய விருதுகள் ஆகும். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்னி சிறகுகள், இந்தியா 2020 அப்படிங்கிறது இவரோடது மிக சிறந்த நூல்களாக இருக்கின்றன. அடுத்து அவர் என்னெல்லாம் அறிவியல் பணிகள் செய்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. இவர் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துல, அதாவது இஸ்ரோல ஏறத்தாழ 40 ஆண்டுகள் விண்வெளி பொறியியலாளராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல்
வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில கலாமினுடைய பங்களிப்பால இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகின்றார். இவரை பார்த்தீங்கன்னா ஏவுகணை நாயகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். எனவே ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர் மிகவும் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயின் கீழே பணிபுரிந்தும் இருக்கின்றார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதல் செயற்கைக்கோளா இருக்கின்ற SLV-3 அப்படிங்கிற திட்ட இயக்குனராகவும் இவர் இருந்திருக்காரு. இவர் செய்ததிலே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உரை குழாயை உருவாக்கினதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊனமுற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால மிகப்பெரிய அந்த செயற்கைக்காலை தூக்கிண்டு நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக ரொம்ப வெயிட்டே இல்லாம ஒரு 300 கிராம் எடை இருக்கிற மாதிரி வெயிட் இருக்கிற மாதிரி அந்த கால்ல அணிவதற்காக அந்த உரை குழாயை உருவாக்கினார். இதுதான் மிக சிறந்தது அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. நம்ம அடுத்ததா யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல கோவைக்கு அடுத்து இருக்கின்ற சூலூர் அப்படிங்கிற பக்கத்துல கலங்கல் அப்படிங்கிற இடத்துல 1893ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரைசாமி நாயுடு அப்படிங்கிறது. இவருடைய அப்பா பேர் பாத்தீங்கன்னா கோபால் சுவாமி துரைசாமி அப்படிங்கிறது. இதோட சுருக்கம் தான் என்னவாச்சு அப்படின்னா ஜிடி நாயுடு என்று அழைக்கப்படுகின்றார். ஜிடி அப்படின்னா என்ன, கோபால் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது ஜி அப்படிங்கிறது ஆங்கிலத்துல எழுதுவோம் இல்லைங்களா, துரைசாமி அப்படின்னு சொல்லும் போது டி அப்படிங்கறத எழுதுவோம். எனவே ஜி டி நாயுடு அப்படிங்கிறது தான் இங்கு இவருடைய பெயராக நம்ம சுருக்கமாக அழைக்கின்றோம். இவருடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஏராளமான கண்டுபிடிப்புகளை இவர் செஞ்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல புகைப்படம்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல, டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த புகைப்பட கருவிக்கே அதை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவர் இவர் தான். அதே மாதிரி நம்ம இப்ப ஜூஸ் எல்லாம் பிழிகிறோம் இல்லைங்களா, அந்த கருவியை கண்டுபிடிக்க காரணமா இருந்தவர் இவர் தான். இந்த சவரன் செய்யறாங்க இல்லையா, நம்ம ஷேவிங் பண்ணும் போது பிளேடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிச்சவரும் இவர் தான், ஜிடி நாயுடு அவர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சலவை செய்யற எந்திரமாகட்டும், அப்புறம் காஃபி தயாரிக்கிற கருவி, சப்பாத்தி பூந்தி தயாரிக்கின்ற கருவி, உருளை கிழங்கு இருக்கு இல்லையா, அதுல தோல் உரிக்கிறோம் இல்லைங்களா அது, அப்புறமா சாவி கொடுக்கிற மாதிரி கடிகாரங்கள், அப்புறம் ரேடியோகிராம், தமிழ் டயல் ரேடியோ, எலக்ட்ரிக் மோட்டார், கால்குலேட்டர், இந்த மாதிரி இவருடைய கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே போலாம். இவரை பற்றி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா உழைப்பால் உயர்ந்த ஜிடி நாயுடு. இந்த நூலை படிச்சோம் அப்படின்னா இதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சர் சா வே ராமன். இவரை நம்ம என்ன அழைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் சந்திரசேகர வெங்கட்ராமன் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயராகும். இவர் பாத்தீங்கன்னா இயற்பியல் துறைக்காக நோபல் பரிசும் வாங்கியிருக்காரு. இவருடைய பிறப்பு 7 நவம்பர் 1888 திருவானைக்கா, அது எங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சிக்கு பக்கத்துல இருக்கின்றது. வாங்கிய விருதுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, பாரத ரத்னா விருது, லெனின் அமைதி பரிசு, இதெல்லாம் இவர் வாங்கிய விருதுகள் ஆகும். இவர் என்ன அறிவியல் ஆராய்ச்சியில என்னென்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இயற்பியல்ல இவர் பிப்ரவரி 28, 1928 புதிய ஒளிர்பாடு, ஒரு நியூ ரேடியேஷன் அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு கண்டுபிடிப்பை ஒண்ணு செய்யறாரு. இதுதான் நம்ம சொல்றது இந்த ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது. இதனால இவருக்கு நோபல் பரிசு பெறுவதற்கும் இவர் காரணமாக இருந்தார். இந்த கண்டுபிடிப்பு தான் அவருக்கு நோபல் பரிசை வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயலின், மிருதங்கம், இந்த இசைக்கருவிகளை பத்தியும் நன்கு ஆய்வு செய்து புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் இவர் மேற்கொண்டிருக்காரு. பகல்ல வானம் ஏன் நீல நிறமா தெரியுது அப்படிங்கறத பத்தியும் இவர் விளக்கியிருக்காரு. இவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் 1924ஆம் ஆண்டு லண்டன்ல இவரை சிறப்பு பேச்சாளரா கூப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி 1929ஆம் ஆண்டு வீர திருத்தகை அப்படிங்கிற சிறப்பு பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. 1929ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசியால இவருக்கு சர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது. மைசூர் அரசு பாத்தீங்கன்னா இவருக்கு 1935ஆம் ஆண்டு ராசப்பா பூசன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குகின்றது. பிலடெல்பியா அப்படிங்கிற நிறுவனம் இவருக்கு 1941ஆம் ஆண்டு
பிராங்க்லின் பதக்கம் அப்படிங்கிறதையும் வழங்குது. இந்தியாவோட ரொம்ப உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு 1954ஆம் ஆண்டு வழங்கப்படுது. 1957ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அகில உலக லெனின் பரிசும் இவருக்கு அளிக்கப்படுகின்றது. இதெல்லாம் தான் இவருடைய சிறப்புகள் ஆகும். இந்த காணொலியில பாத்தீங்கன்னா நான் 3 பேரை பத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆளுமைகளை பத்தி சொன்னேன். அடுத்து வருகின்ற காணொலியில அடுத்தவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.